வெல்கம் டு இந்திரா டெய்லரிங். இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ப்ரோசஸ் ஃப்ளவர் ஒர்க்கு பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஒரு கொடி மாதிரி கழுத்து வரைஞ்சிருக்கேன். இப்போ சாட்டின் கிளாத் எடுத்துருக்கிறேன். இந்த கிளாத்தை கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால் சிறுசாக கட் பண்ணால் போதும். எந்த அளவுக்கு நமக்கு வரைஞ்சி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கோடளவு கட் பண்ணோம்னா போதும். கட் பண்ணி அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி கொடி டிசைன் வரைஞ்சிருக்கேன். அதை அப்படியே தைச்சிடலாம். இந்த கிளை மாதிரி வருது பார்த்திங்களா, இங்கேயும் நம்ம இப்படி தைச்சி எடுத்துக்குவோம். ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு தைச்சா போதும். இந்த இடத்துல இப்படி தைச்சி இப்படி வளைச்சி இந்த பக்கம் கோடோட கொண்டு வந்து தைச்சிடலாம். இந்த கிளாத் வச்சு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது மாதிரி தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல ரவுண்டாக அப்படி அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வெல்வெட் கிளாத்தில். இதை நம்ம இதில் மேட்ச் ஆகிற கலர் மட்டும் எடுத்துகிட்டு நான் இந்த கலர் எடுத்துருக்கிறேன். இந்த கலரை வச்சு நம்ம தைச்சிருவோம். 4 பக்கமுமே சுற்றி தைச்சிருவோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே சுற்றி தைச்சிருவோம். இந்த மாதிரி சாட்டின் கிளாத்தில் நான் ரவுண்ட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி வளைச்சி எடுத்தோம்னா இலை ஷேப்பில் வரும். இது மாதிரி நான் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்தந்த இடத்துல இப்படி வேணுன்ற இடத்துல இதை வச்சு தைச்சிருவோம். இந்த மாதிரி வளைவு பக்கமாக பிடிச்சிக்கிட்டு நார்மல் நூல் தான் எடுத்துருக்கிறேன். 4 தரம் 5 தரம் தையல் போட்டுக்கலாம். லைட்டாக தூக்கிட்டுருக்கும். நம்ம தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த முனையில் லைட்டாக தைச்சிடலாம். இப்போ இதை மட்டும் கோடு போட்டிருக்க இடத்துல இதை நம்ம தைச்சிடலாம். இலை ஷேப்பு 2-3 விதமாக இருக்குது. நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். நமக்கு டைம் ரொம்பவே கிடைக்கும். இப்போ ஆரி ஒர்க்லாம் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும், டைம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம பேட்ஜ் மாதிரி ரெடி பண்ணி கூட இதை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். யார் வேணாலும் தைச்சிக்கலாம், யார் வேணாலும் கற்றுக்கலாம், சீக்கிரமாக கற்றுக்கிட்டு தைக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லா மெட்டீரியலுமே இப்போ வந்துருச்சு. இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கனாக்கா ப்ளவுஸ் தைக்க தெரியணும் அப்படின்றது இல்லை. நம்ம ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணலாம். எல்லா ஃப்ளவருமே நம்ம பட்டன் ஹவுஸில் கிடைக்கிது, ரெடிமேடாக வந்துருச்சு. வாங்கி ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி பூரா அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தைச்சிக்கலாம். ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கலர் வேணுமோ நம்ம மெட்டீரியல் கம்மியாகவே வாங்கிட்டு நம்ம தைச்சிக்கலாம். இது நான் ரெடிமேடாக வாங்கினது தான். இது ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். இந்த ஃப்ளவர் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்திங்களா. இதை அப்படியே நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணி வரிசையாக அடுக்கி தைச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு நீங்கள்
கீழே வந்து கம்மு போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம். நான் கம்மு போட்டு ஒட்டலை, இதில் ஹோல்ஸ் இருக்குது, அதனால் இதில் தைச்சி பார்க்கலாம் அப்படின்னு தைச்சிட்ருக்கேன். நம்ம ப்ளவுஸ் திருப்பி நம்ம தைக்கும்போது கட் பண்ணி தைக்கும்போது லைனிங் கொடுத்து திருப்புறப்போ வந்து உள்ள கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஷேப்புக்கு மேலேயே கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம கம் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு நகலும். இந்த கம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு நகண்டு தேவையில்லாமல் இழிவே வரும் எல்லா பக்கமும். அதனால் ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துகிட்டு இப்படி தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமாவே கம் அப்ளை பண்ணிக்குவோம். கொஞ்சம் நழுவும், டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம தைச்சிருவோம். இதை சுற்றி தைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது, அதில் பாசி ஏதாவது வச்சுக்கலாம். நான் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி சுற்றி தைச்சிட்டு ஜமிக்கியும் பாசியும் நடுவுக்குள்ளே வைக்கலாம். சின்ன பாசி, நான் பெரிய பாசி எடுத்திருக்கேன். அது அப்புறமா தைப்போம். இந்த பக்கம் 2 பக்கமும் தைச்சிட்டு என்னதான் நம்ம டைட்டாக தைச்சாலும் ஒரு சைடை தைக்கிறதுனால ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்க தான் செய்யும். லாஸ்ட்டாக கம் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த பக்கம் 3 வச்சு தைச்சிட்டு இது மாதிரி நல்லா டைட்டாக தைச்சிருவோம். இந்த பக்கம் 3 பெட்டல் வச்சு தைச்சிடலாம். இதுலேயும் நிறைய பெட்டல் கிடைக்குது நமக்கு, நம்ம வேணுங்கிறத வாங்கி தைச்சிக்கலாம். நிறைய மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கிறதுனால நானே 1-2 செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை அடுத்தடுத்த வீடியோவில் போடலாம், தைக்கும்போது பார்த்துக்குவோம். முன்னாடி வாங்கி வச்சுருந்த மெட்டீரியல் நிறைய இருக்குது, நம்ம அதை வச்சு இந்த ஃப்ளவர்லாம் ரெடி பண்ணலாம். இந்த கியர் ஒயரும் சாட்டின் கிளாத்து இருந்தாலே போதும். நிறைய கலர்லாம் இருக்குது, நம்ம வேணுங்கிற டிசைன் செஞ்சு வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக செஞ்சு பின்னாடி பேக் நெக் ஃபுல்லாக நம்ம டிசைன் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். கைக்கும் அதே மாதிரி சிம்பிளாக போட்டுக்கலாம். பீடும் நிறைய கலர் கலராக வந்திருக்கு. நான் என்கிட்ட இருந்த ஒயிட் பீடு இருந்துச்சு, அதுதான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த பெட்டல் மட்டும்தான் நான் கடையில் வாங்கினேன், மித்தது எல்லாமே வந்து இங்கே இருந்தது தான். சாட்டின் கிளாத் வாங்கினேன். ஒரு 2-3 பொருள் வாங்கினோம்னா போதும், நம்மளே டிசைன் வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினா நிறைய காசு ஆகும், இது நம்மளே பண்ணிக்கலாம். முன்னுக்கூட்டியே நம்ம நிறைய இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா அதை டிசைன் பண்ணுறப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்கை சுற்றி பீடு வச்சு இந்த சேட்டின் கிளாத்துக்கு மேலே பீடு வச்சு தைச்சிருவோம். இது மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங் கொடுத்து அடித்து பரட்டுறப்போ வந்து இன்னொரு பைப்பிங் வச்சோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் துணியை வந்து முன்னாடி கழுத்துக்காக வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பீடு கோர்த்து இது மாதிரி தைச்சிடலாம். இந்த 4 ஃப்ளவருக்குமே இங்கிட்டு 2 அங்கிட்டு 2 தைச்சிடலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் தைச்சிருவோம். இந்த பக்கமும் தைச்சிட்டோம். இப்போ நம்ம அங்கங்கே பீடு வச்சுக்கலாம். கட் பீடு அல்லது ஜமிக்கி இது மாதிரி எதுனாலும் வச்சு இந்த இடத்துல
தைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி பாசி எடுத்திருக்கேன் தைக்கிறதுக்கு. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பாசி வச்சு தைச்சி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரும். அப்போ வந்து நம்மகிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு பார்த்து பழகிக்கலாம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.